கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்படி ஆகிலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நல்ல சுகத்தோடு பலனோடு ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும், எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய வாஞ்சியா இருக்கிறது. ஆனால் இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக பலவிதமான ஒருத்தர் வேலைக்கு போக வேண்டும் என்றால் படித்திருக்க வேண்டும், பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது டிப்ளமோ கோர்ஸ் படித்திருக்க வேண்டும், அல்லது உடல் தகுதி பெற்றிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பலவிதமான தகுதிகளை பெற்றுதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு தகுதி வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தகுதியை ஆண்டவர் கொடுக்கிற பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியின் நூலிலே அங்கே செருபாபேலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வீடு பாழாய் கிடக்கிறது, நீங்கள் மட்டும் மச்சுப்பாவப்பட்ட வீட்டிலே குடியிருக்கிறீர்களே என்று சொன்ன உடனே அங்கே செருபாபேலும் அவரோடு கூட இருந்த ஊழியர்களும் ஆகிய அஸ்திவாரம் போட்டார்கள். அஸ்திவாரம் போட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அது ஆகாய் 2:19 சொல்லுகிற பொழுது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையோ, ஆனாலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இவைகளெல்லாம் மூலதனமே, விதைதானியமே இல்லை. அத்தி மரமும் மாதுளம் செடியும் அதுதான் அந்த காலத்தில் அவர்களுக்கு உணவாய் இருந்தது. அவைகளெல்லாம் கூட கனி கொடுக்காத நிலை இருந்தாலும் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்றால், என் ஆலயத்தை கட்டும்படி அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த தகுதியை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே எது இல்லாவிட்டாலும், எந்த ஆதாரம் இல்லாவிட்டாலும், எந்த வருமானம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் அதற்கான வருமானத்தை தருகிறவராய் இருக்கிறார், அதற்கான ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார், அதற்கான கனியை தருகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப நம்ம என்னங்க பண்ண முடியும்? நான் ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா? ஆலயம் கட்ட பங்களிக்கிறேன், தனிநபரா குடும்பமா திருச்சபையோடு இணைந்து அது ஒரு விதமான ஆலயம் கட்டுதல். ஆனால் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 3 16-17 வசனங்களை சொல்லுகிற பொழுது 16வது வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் அவனை நான் கெடுத்து விடுவேன் என்று சொல்லி முடிப்பார். ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களோடு பணி செய்து கொண்டிருக்கலாம், உங்களோடு இருக்கிற நண்பராக இருக்கலாம். அவரிடத்திலே இந்த ஆலயத்தை கெடுக்கிற வகையிலே, தேவன் தங்குகிற இந்த ஆலயத்தை கெடுக்கிற வகையிலே குடிக்கிறவராய், பொய் சொல்லுகிறவராய், அல்லது பெருமை உள்ளவர்களாய், அல்லது மதிகேடாய் இருக்கிறவராய், பலவிதமான பெருமைப்படுகிறவராய் இருக்கலாம். என் சுயபலன் இதை சாதித்து விட்டது என்று சொல்லுகிறவராய் இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணுகிற பொழுது இந்த ஆலயம் இங்கே கெடுக்கப்படுகிறது. யாரை பத்தி ஆயிரம் குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள், யாரை பத்தி கோல் சொல்லுவார்கள், சூழ்ச்சி செய்வார்கள், மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக செயல்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தவர் அதை கெட்டுக்கொண்டிருக்கிறது. அதை பரிசுத்தப்படுத்துகிறவர் நம்ம கரங்களில் இருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுக்கு முன்மாதிரியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் முடியும்? அவர்தான் பொறாம பிடிச்சவரா இருக்காரு, அப்பவுமே என் வாழ்க்கையிலே அவர் எப்பவுமே இருக்காரு. அப்படிப்பட்டவர்கள் கூட அவர்கள் எதிராக இருந்தவர்கள் எல்லாம் கூட கர்த்தர் மாற்றி போடுவார். யார் எதிராக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் உங்கள் வசமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் எதிர்த்து நிற்கிறவரை தான் கர்த்தர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆலயங்கள் குடிக்கிறவர்களாய், உபச்சாரம் பண்ணுகிறவர்களாய், பொய் சொல்லுகிறவர்களாய், அரசியலில் லஞ்சம் வாங்குகிறவர்களாய், திருச்சபையிலே கூட பலவிதமான பெருமைக்காக, போட்டிக்காக, பொறுப்புகளுக்காக பலவிதமான செயல்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தவறாக இருந்தால் அது ஒரு பொழுதும் கர்த்தர் அதில் மகிழ்ச்சியாய் அல்லது சந்தோஷமாய் நிறைவாய் வைத்திருக்கவே முடியாது. நான் சொன்னது போல அந்த நீதிமொழி வசனத்தின் போல வேதனையை தான் கூட்டக்கூடியதா இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே, வாழ்ஸ்தலத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்ம பணியாற்றுகிற இடத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறவர்களை சத்தியத்தை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு நன்மையை செய்து நாம் சாட்சியாய் வாழ்ந்து அந்த ஆலயங்களை புதுப்பிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.